உதவியாளர் பணிக்கு வந்து 2025க்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க அங்கன்வாடி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க. போஸ்ட் ஆஃபிஸ் ஜிடிஎஸ்ல நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஒர்க்குக்கும் மறக்காம அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு, தமிழ்நாடுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸா எத்தனை வேக்கன்சிஸ் பிரிச்சிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஜாப்க்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுதான் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் இப்போ எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ஸ்க்கு. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் எதுவோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதையுமே நான் வீடியோலேயே வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். ப்ளூ பேக்ரவுண்ட் இல்லைனா ஒயிட் பேக்ரவுண்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட அட்ரஸ் இதில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களோட ஏஜ், உங்களோட வயசு என்ன, டேட் ஆஃப் பர்த் அதை வந்து கொடுத்துருங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதுக்கு வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ 10த்தோ 12த்தோ டிகிரியோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுருங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, ஆதார் கார்டு வந்து கேட்குறாங்க ஃபார் வெரிஃபிகேஷன். ஆதார் கார்டு நம்பரை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட டிசி இல்லைனா மார்க் ஷீட் இருக்கா அதை வந்து என்ட்ரி பண்ணுங்க. இது வந்து ஏஜ் வெரிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து கேட்குறாங்க. கடைசியாக இங்கே டேட் வந்து போட்டுட்டு சைன் பண்ணி இதை நம்ம வந்து சென்ட் பண்ணிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன மாதிரி வேக்கன்சிஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதவி வந்து மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்து பதவி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். சோஷியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும். இதுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பாலின நிபரணங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்கு. சேலரி வந்து 21,000 வந்து கொடுக்குறாங்க. அதே குவாலிஃபிகேஷன் தான், கிராஜுவேஷன் சோஷியல் ஒர்க்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும். அடுத்த அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 20,000 உங்களுக்கு இதில் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்தி. அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும். கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஐடியில் மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். 20,000 சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். மொத்தம் வந்து 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாதிரி ஊர்லலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அதெல்லாம் தெளிவாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ்க்கு எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கான அட்ரஸை இப்போ வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ஸ் வேணுமோ அதை கொடுத்து .nic.inன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். டிஜிட்டல் இந்தியாவிலேருந்து இது வந்து பவர் பண்ணுறாங்க. ஸோ இதான் அதோட நோட்டீஸு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கணும்னா இந்த அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ணணும். வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கேம்பஸில், விழுப்புரம் மாவட்டம் மாகமலையில், நிறைமதி அப்படின்ற ஒரு வில்லேஜில், நீலமங்கலம் போஸ்ட்டு, கள்ளக்குறிச்சி. உங்களோட பின் நம்பர் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி நம்பரையும் எழுதி மெயில் ஐடியும் இருக்குது. மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ஸ்க்கு. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து பாருங்கள். ஸ்டார்ட் டேட் ஆரம்பிச்சிருச்சு. எண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து வரும். ஃபைல்னு இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.